ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா மற்றும் த்ரிஷா சேர்ந்து நடிக்கிற படம் தான் சூர்யா 45. இந்த சூர்யா 45 படத்துல வில்லன் ரோல்ல நம்ம ஆர்ஜே பாலாஜி வர போறாராம். இந்த படம் ஒரு ஃபேண்டசி கலந்த ஆக்ஷன் படமா வரப்போகுது. இந்த படத்துல சூர்யாக்கு வில்லனா ஆர்ஜே பாலாஜி வர போறது நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் எண்டிங்ல சூர்யா 45 படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா முஃபாசா தி லயன் கிங், இது ஒரு ஹாலிவுட் மூவி. இந்த படத்தோட தமிழ் டப்பிங்க ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ் சினிமால இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. கிட்டத்தட்ட 40 கோடி மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு. இந்தியால மட்டுமே 170 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடா இந்த முஃபாசா தி லயன் கிங் படம் 4000 கோடி மேல கலெக்ஷன் பண்ணிருக்கான். இந்த முஃபாசா தி லயன் கிங் படத்தோட பட்ஜெட் மொத்தமே 1700 கோடி மேல. அடுத்ததா ஷங்கர் டைரக்ஷன்ல ராம் சரண், கியாரா அத்வானி, எஸ்ஜே சூர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் கேம் சேஞ்சர். இந்த படத்தை 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட இன்னுமே 4 நாள் தான் இதுக்கு ரிலீஸ் ஆக. இப்போ லைக்கா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்களாம். ஷங்கர் இந்தியன் 3 படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் கேம் சேஞ்சர் படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணணும்னு கேம் சேஞ்சர் படத்து மேல லைக்கா ரெட் கார்டு கொடுத்துருக்காங்களாம். இதனாலேயே ஜனவரி 10ஆம் தேதி கேம் சேஞ்சர் படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா விடுதலை பார்ட் 2, நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சூரி, விஜய் சேதுபதி சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. படமும் ஆவரேஜான கலெக்ஷன் பண்ணிருக்கு. விடுதலை 2 படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ZEE5 தான் வாங்கியிருக்காங்க. வர ஜனவரி 17ஆம் தேதி இந்த விடுதலை 2 படத்தை ZEE5ல ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க. இந்த படம் ZEE5ல ஸ்ட்ரீமிங் ஆகும்போது அன்கட் வெர்ஷனும் ரிலீஸ் பண்ண போறாங்களாம்.